தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் பெருவெள்ளத்தில் சிக்கிய ஐயப்ப பக்தர்களை காவல்துறையினர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றியுள்ளனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் நெடுஞ்சாலையில் உள்ள ஆறுமுகநேரி பகுதியில் பெருவெள்ளத்தால் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. திங்கட்கிழமையன்று 5 பேருந்துகளில் வந்த ஐயப்ப பக்தர்கள் பேருந்துகளுடன் அந்த பகுதி வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். காவல் ஆய்வாளர் செந்தில் தலைமையிலான குழுவினர் அவர்களை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்தனர். காவல்துறையினுடைய உதவி மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு, தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கு. காவல்துறை சிறப்பாக 4 நாட்களாக இரவும் பகலும் பார்க்காம லோக்கலில் உள்ள ஆட்கள் மூலமாக சாப்பாடு, உணவு, தங்கும் இட வசதி, அது போக பிஸ்கட்டு இதெல்லாமே காவல்துறை மூலமாக சிறப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க. காவலர்கள் மற்றொரு பகுதிக்கு திரும்பும்போது தண்ணீர் வேகத்தால் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். பின்னர் டிராக்டரில் கயிறு கட்டி அனைவரும் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டு கரை சேர்ந்தனர். ஐயப்ப பக்தர்கள் ஒரு 500 பேர் இதை கிராஸ் பண்ணும்போது மாட்டிட்டாங்க. அவங்க எல்லாருமே இன்ஸ்பெக்டர் ஆறுமுகநேரி ஒரு டீம் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணி அவங்கள டிசிடபிள்யூன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க எல்லாருமே அங்கே அக்காமடேட் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் ஒரு 8 போலீஸ் பர்சனல் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஒரு சமூகம் அவங்கள அங்கங்கே அந்த மரத்தில் ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஃபயர் சர்வீஸ் மூலமாகவும் அதர் ஸ்ட்ரென்த் நம்ம SDRFலாம் கொண்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். வெள்ளத்தில் சிக்கியவர்களை துணிச்சலாக மீட்டு கரை சேர்த்த காவல்துறை குழுவினருக்கு அதிகாரிகள், அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.